ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பதான்கோட் தாக்குதல். குருதாஸ்பூர் காவல் கண்காணிப்பாளர் சல்வீந்தர் சிங்கிடம் உண்மை கண்டறியும் ஆய்வு நடத்த முடிவு. லோக் ஆயுக்தா முழு மதுவிலக்கு அறிவிப்புகளை உடனடியாக வெளியிட தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஜெயலலிதா தொடர்ந்த அவதூறு வழக்கு. சென்னை நீதிமன்றத்தில் முன்னிலையானார் திமுக தலைவர் கருணாநிதி. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 4 பேரை விடுதலை செய்ய மன்னார் நீதிமன்றம் ஆணை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என தகவல். தீவிரவாதிகள் மிரட்டல் எதிரொலி. குடியரசு நாளன்று டெல்லியில் ஆளில்லா வானூர்திகள் மூலம் கண்காணிக்க திட்டம். பொங்கல் ஊக்கத்தொகை வழங்காததை கண்டித்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் செவிலியர்கள் போராட்டம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மை வீசிய பெண்ணுக்கு முன்பிணை வழங்கியது அம்மாநில உயர்நீதிமன்றம். மேற்கு வங்க மாநிலம் சண்டிலாலா பகுதியில் எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து. ஏராளமான பொருட்கள் நாசம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. இத்தாலி வீராங்கனையை வீழ்த்தினார் செரீனா வில்லியம்ஸ். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.